அது நம்ம பேர்ல டாக்ஸ் ஆகாம ஹெச்இஎஃப்ன்ற ஒரு தனி ஒரு அந்தஸ்து கொடுத்து அதுக்கு டாக்ஸ் ஆகும். இட்ஸ் கால்ட் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு அசசி, என்னுடைய ஒய்ஃப் வந்து என்னுடைய தாய் வந்து ஒரு அசசி, தனித்தனி அசசி, என்னோட அப்பா வந்து ஒரு அசசி. ஸோ விச் மீன்ஸ் இன்கேஸ் என்னுடைய தாத்தா கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி வருதுன்னா அது என் பேர்ல டாக்ஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் அது ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, இட்ஸ் நாட் மை ப்ராப்பர்ட்டி. அது வந்து எனக்கு ஒரு ஹெச்இஎஃப் இருக்கும். சரி, என்னோட தந்தையாருக்கு ஒரு ஹெச்இஎஃப் இருக்கும். ஸோ என்னோட அர்ஜுன் ஹெச்இஎஃப் அப்படின்னா அர்ஜுன் ஹெச்இஎஃப் அப்படின்ற பேர்ல தனியாக டாக்ஸ் ஆகும். ஸோ இன்கம் டேக்ஸ் ஆங்கிள்லேருந்து டாக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இண்டிவிஜுவலுக்கான பெனிஃபிட் எல்லாமே ஹெச்இஎஃப்க்கும் இருக்கிறதுனால இட் பிகம் a separate tax status. அதை வந்து கம்பைன் ஆகாது. ஸோ தட்ஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. பட் அகைன் that is I'm not discussing too much on that particular aspect because it will go too much digressing away. So HGF is a good concept. நிறைய யூஸ் பண்றதுல can be again used for a businessman. நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். Okay, it is used for a lot of other irregular purposes also, which I don't want to say. So அதனால வந்து ஆமா sorry அது சொல்லுங்க. That's what we don't want to tell something which should not be done. So அதனால வந்து எவ்வளவு தூரம் லீகலா எடுத்து போக முடியுமோ அவ்வளவு தூரம் போறது much better. So that is one thing. In the long run, that is what will survive, sir. Long run. ரொம்ப ஒரு 1 or 2 வருஷத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாங் ரன்ல போனா ஒரு மாதிரி வெறுத்து போயிடும். ரொம்ப கச்சடாவா இருந்து வச்சுக்கோங்களேன். நீங்களே பார்க்கலாம், உங்க அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்ப கச்சடாவா இருந்தா நீங்க போய் நோ பிசினஸ் மேன் லைக்ஸ் அன் அக்கௌண்டன்ட் ஆர் லைக் தர் அக்கௌண்ட்ஸ் ரதர் அன்லஸ் அதர்வைஸ் தே ஆர் வெல் எஜுகேட்டட். ஸோ ஆக்சுவலி நீங்க சொன்னது வந்து வெரி நைஸ் பாயிண்ட். நான் வந்து அக்கௌண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். none of the business people see accounts properly. They don't want to see also. யாராவது அக்கௌண்ட்ஸ்னாலே ஒரு தனியா வச்சிடறாங்க. மார்க்கெட்டிங் they focus more because they see their top line. See, one simple thing is, of course, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், ₹1 earn பண்றது ₹1 சேவ் பண்றதும் சேம் தான். I mean, if you save ₹1 also is as good as earning ₹1. So நாம வந்து டாப் லைன்ல ஃபோக்கஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி இன்க்ரீஸ் பண்றோமே தவிர the expenditure சைடுல வந்து how we can substitute the expenditure அப்படின்ற ஆங்கிள் பார்த்தாலும் you will say a lot of things. Okay, so that also has to be seen. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து கார் ஓன் பண்றதா காரை லீஸ்ல எடுக்கிறதா கூட ஒரு simple analysis we can do. Of course, car வச்சிக்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல். Beyond that, when எனக்கு 3 கார் ஓன் வச்சிக்கணுமா இல்ல 3 காரை லீஸ்ல எடுத்தா பெட்டரா is a one simple analysis you can do. Because சில சமயம் வந்து இப்போ நான் ஓன் கார் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஓன் காருக்கு ஒரு டிரைவர் இருக்கும். ஸோ ஒரு இனோவா கார் இருக்கு அப்படின்னா ஒரு இனோவா கார் வேல்யூ வந்து மேபி அரௌண்ட் 17 lakhs இருக்குமா, ஒரு 16 lakhs. ஓகே, 16 lakhs கார் வாங்குறேன் அப்படின்னா ஓன் கார் வாங்குறேன். ஐ அம் ஜஸ்ட் டெல்லிங் யூ ஹவ் எக்ஸ்பெண்டிச்சர் சைட் அனாலிசிஸ் கேன் பி மேட் அப்படின்றதுக்காக. ஒரு 16 lakhsக்கு நான் கார் வாங்குறேன் அப்படின்னா அந்த 16 lakhsக்கு வந்து நான் லோன்ல தான், முக்கால்வாசி எல்லாமே கார் லோன் தான். ஸோ யாரும் ஓன் காசு போய் வாங்குறது கிடையாது. ஸோ அந்த 16 lakhsக்கு வந்து நான் வட்டி வந்து வருஷம் பே பண்ணி ஆகணும். மாசம் 10-15% வட்டி போகுது அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு 1.6 lakhs வட்டி போயிடும். அது தவிர மெயின்டெனன்ஸ் இருக்கு, பெட்ரோல் இருக்கு, அந்த கார் டிரைவருக்கான சேலரி இருக்கு. இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா யூ வில் ஹேவ் a number. ஓகே, மேபி நான் முன்னாடி ஒரு தடவை கரூர்ல பேசும்போது சொல்லியிருந்தேன் இந்த பாயிண்ட். அப்படி கம்ஸ் 66,000 ரஃப்லாம் போகும்போது சேலரி 15,000 ரூபாய். டிரைவர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அது வந்து ஒரு 15,000 ரூபாய் 16,000 ரூபாய். அதை தவிர வந்து மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து வி ஹாவ் அரௌண்ட் ஒரு 60,000-65,000. இதே காரே ஒரு லீஸ்ல எடுக்கும். இன்கேஸ் நம்மகிட்ட அதே ஒரு கார் இருக்கு, ஒரு எக்ஸ்ட்ராவா கார் எடுக்கும்போது if we are taking it on lease, how much is the rental we are going to pay for the same? Maybe it could be lesser also or it could be more also. If you see this simple cost comparison, then you can decide whether you want to own a car or to take a car on lease. லீஸ் எடுத்தோம்னா அட்வான்டேஜ்னா நம்ம தலைவலியே கிடையாது. இன் டர்ம்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் நம்ம தலைவலி இல்லை, டிரைவர் இருக்கானா இல்லையான்றது நமக்கு தலைவலி கிடையாது. எவ்ரிதிங் the lease fellow has to take care because there are a lot of car rental companies available nowadays. That is their money. நீங்க வந்து அவன் ப்ராஃபிட் பார்க்கறானே எல்லாம் பார்க்க முடியாது. தென் அப்படி பார்த்தா எல்லாமே நாம தான் பண்ணிக்கணும். So that we should not see. We have to see from our perspective what is our expenditure. If you go for 2 alternate options, then you should decide what is the right option available. Just to tell you one simple analysis to be done. எல்லா இடத்துலயுமே பண்ணலாம். You have to see the alternatives and the reason why you see the alternatives, but you have to see something beyond that little level of alternatives. This is where the auditors can add lots of value. So this is where you have to ask. ஒரு சின்ன குழந்தை கூட கத்தினா தான் பாஸ். அதே மாதிரி தான் வந்து you need to ask the auditor. The auditor சொல்லேன்றது is not the right way. You have to ask the auditors
And you have to pay the fees also. So that's important. Okay, so yeah, so you have to add value. So you will obviously there will be a cost benefit analysis involved. See, your order put time now. See, I spend time, I earn money. Very simple thing. Now, how much I will leverage on my time is my benefit. Return on my time. Investment into the time now. There's no product for it. So for me, time is the investment. Now, 1 hour spend mandra, this is what I am returning. So that is what is the typical way of analysis to tell you. Okay, this is about one aspect. I told about more of a auditor's role in your business and how you are supposed to plan and what are the basic things you need to understand from tax perspective. So this is what one thing I wanted to tell you. The second aspect is about one of the most important thing is one simple question to start with. If you are doing business daily basis, very much going fine. But it was a very nice point he has talked about. The pharmacist he was talking about ellame vandu naane dhaan panna vendidha irundhathu. So one of the most important thing is about scalability. Scalability na or organization or 10 பேரை வச்சு ரன் பண்றேன். அதே 10 பேர் வந்து எப்படி I have to grow this to 100 people organization அப்படின்றது வந்து சார் முன்னாடி இன்ட்ரோடக்ஷன்ல கூட சொல்லிட்டார். Very nice way he put it. Okay, now இன்னைக்கு அடுத்த next 1 month you are not going to your office. Okay, you have to now decide this point. You have to seriously think on this point. This is what is a business. This is what is the difference between, they call it, simple solla pona, they call it as a business owner or a self-employed. Rendu vaarthai irukku. This is financial la solluvaanga. It's very well understood. All popular speakers tell this point. A self-employed and a business owner. There's a difference in one. Now, how many of you are self-employed and how many of you are business owner? Rendukume vyathyasam irukku. What is the difference na? Innile oru maasam neenga office pola. How many of you will be able to do the same business or better business? Innile oru maasam neenga office pola, office pakkave pola. How many of you are confident, not about doing it, how many of you are confident that your business will keep doing it the same way as it is going, even if it is not improved higher, but it will be sustained? நீங்க இல்லைனாலும் அந்த business run ஆகும். How many of you can please raise your hands? So we have few people that way. Yes, thank you sir. So which means you have to learn a lot from these people. So ஏன்னா வந்து அவங்க இல்லைனாலும் அவங்க business நடக்குது அப்படின்னா கூட பெரிய விஷயம். So which means they have brought in a level of system in their organization. There are two kinds of business. As a people driven organization and the system process driven organization. எல்லா ஆர்கனைசேஷனும் ஃபுல்லா ப்ராசஸ் driven இருக்க முடியாது, ஃபுல்லா people driven இருக்க முடியாது. We need to have a combination of both. For example, for a simple thing is, this is what is the difference between a self-employed and a business owner. A business owner is working on the business. So even out of the business, you will be இப்ப என்ன ஆயிடும்னா, இப்ப நம்மள நம்பி தான் business இருக்குன்னா நம்ம அந்த டே டு டே ஆக்டிவிட்டிலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போமே தவிர we will not be having the clear idea of focusing the long term. We will miss the larger vision. We will keep on focusing on the day to day priorities. Larger vision நம்ம வந்து 100 கோடி business பண்ணனும் செட் பண்ணிருக்கோம். பட் நாளைக்கு இமிடியேட்டா செட் பண்ண உடனே ஒரு கிளையண்ட் கால் பண்றாரு, எங்க ஆபீஸ்ல வந்து இது சரியில்லை. இமிடியேட்லி ஸ்டார்ட் ஃபோக்கசிங் ஆன் இதை நம்ம எப்படியா சரி பண்றதுன்றத போடுறதுனால we got diverted. So every day and the diversion இருக்கும்போது we will not be able to focus on the longer vision. So that is where certain things we need to take care. All big companies typically grow this way. All business owners and the small self-employed people, the difference is they build the network. Others people just work. The basic idea is same. They build the entire people, the organization. அவங்க இல்லைனாலும் the business has to run to some extent effectively. எல்லாமே நடக்கும்னு சொல்ல முடியாது. Some extent it has to run. So for that, what are all the things you have to take care? So சில பேர் ரைஸ் பண்ணாங்க hands. So can you just tell why you are so confident that it will be able to run even if you are not there? Some of them raise their hands. So சில பேர் hands ரைஸ் பண்ணீங்க. எப்படி நீங்க சொல்றீங்க? Why you are confident that you are able to run? Yes sir. So I can just give an example. Last month we went for DMC, the resolution program. We had a strategy that we will concentrate on. Started doing is a complete business module on ready பண்ண ஆரம்பிச்சோம். So அதுல இருந்து what என்னோட process செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
எனக்கு அடுத்து உள்ள subordinate, அதாவது I have a general manager. So he is taking care of the entire operations of the company. So நாங்க இப்போ வந்து இந்த அமெரிக்கன் ஜாப்பனீஸ் பிசினஸ் முதல்ல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு what we decided is we'll get associated with some Japanese clients. So Japanese clients வந்து ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடியாது. So what we did was எங்களை மாதிரியே உள்ள ஒரு இன்னொரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி, எங்களுக்கு வந்து we have one product which is our strength, say customs license and so on. So அது வந்து we started doing it. So இந்த லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி கூட we started associating. So அவங்களோட clients வந்து எல்லாமே it's all logistics Japanese alone. So இப்போ அடுத்து going forward we have slowly strategically started moving into this. So என்னோட database is filled of Japanese clients. So இப்போ நான் இதுல என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா எனக்கு அந்த process is being set. So அவங்களால இப்போ even if I am not there, இப்போ நான் என்னோட process is into getting acquiring more of clients on my focus points. Thank you. Yes. See, as well. You know, with that, you know, it's just nothing. You know, as you know, he said, we not hard to make much complication. Fine-tuning the process, Yes. and allotting the work to a specific person. Yeah. Just that's it. And if their roles and responsibilities very clear, Yeah. just they will go and do their duty. For information, I even skip my visit to my office for 3 months. Very nice. Just to And see the turnover is much better with my presence. Without my presence, the business has increased much better even. Thank you. Thank you, sir. Thank you for the medium-sized organization. How I have to scale up? There are few basic things only. These are all, we have to take it. It's a common sense only. First thing is we have to, most important thing in our organization is getting the people and right people. Sometimes you have to trade off between salary and their services they do. So, but you have to see whether they are the right people or not. Normally they say that when you take the person, you have to take the person for their attitude, not for their skill. You can train them on skill, but you cannot train them on their attitude. So you have to see their attitude when you are taking the organization. In fact, in a client place lab, they are doing 100 crore business. அவர் வந்து ஒரு நான் வந்து எங்களுக்கு ஆடிட்டர் ட்ரைனிங்லாம் வரும். நான் ட்ரைனிங்லாம் போகும்போது he was just a tea assistant. You won't believe, he was just a tea assistant. Okay, so ஆஃபீஸில் வந்து அந்த டீ கொடுக்குறது தான் ஒரு வேலை. That is what he started. When I was growing as in my profession, tea assistant became the purchase subordinate. Purchase subordinate, he became the purchase manager. Now he is heading the entire purchase and logistics over a period of the next 10 years. So what the company saw was his attitude. They never talked about his skill. அவனுக்கு வந்து purchase பேச தெரியுமா அப்படின்றதுலாம் secondary. Because you can train them on their skill but not on their attitude. So whenever you choose a person, you have to see what is their attitude is. They always say this point, knowledge on ice is useless. We have to be enthusiasm on fire. Okay, so the fire, that enthusiasm is required. So when you choose a person, first thing is see their attitude. What is their long-term vision is? Are they aligning themselves to our organization or not? Or are they focusing on the past record? One of the biggest thing is, see, I'm telling you, these are things I have seen personally with my senior partner. Senior partner is G. Shekhar, I'm partner of G. Shekhar Associates. What he did was, it took him time. He is also a typical entrepreneur. We have a lot of educational institutions with us. Because one of the major thing in an educational institution is people, faculties. Now that's the core of the education institution. If faculties are bad, the entire institution is bad. Teachers nalla illana, school nalla irukku. Same way, for education institution, faculty is important. Now he set the vision that by this year, by 2010, I am going to be, having these many number of faculties with my own self. So what it is, slowly he started grooming all the, I am just a trainee, but he started grooming me from that particular stage. He had a team of people. Everybody started grooming. He groomed everybody. First, he took care of the 2-3 people. Then those 2-3 people took care of the next 2-3 people. Those 2-3 people took care of the next one. So he started forming that chain. Slowly, he started forming that chain. Now what I am doing now, he will not be aware at all. What I am doing now is totally unaware. But he knows that I am going to do something which is useful only. I am not going to do something useless thing. So he was able to identify the right
set of people. So first thing in any organization for that matter is choosing the right attitude people, not right skilled people. Right skill is important because if you depend too much on skills, then the bargaining power shifts to that particular employee, not with us. So first thing you need to be aware is attitude is important. You have to train பண்ணிடலாம். In fact, we took him only for assistant post. Now he is doing the entire web management for us. So, people will grow, but you have to spot the attitude. That's what leaders do. The leaders, they identify the right people and they know what is the work to be given to them. There is a very popular saying, if you put a marketing manager as a finance head, you lose the marketing manager, you lose the finance head also. So you have to know who is the right person for the right job. If the person is in the you should give that job only. If a person is so analytical, you can give him an analysis job. If a person is just procedural, you cannot ask him to do that job. It's not possible for him. You have to understand the mindset. The first thing in any scalable, first thing is you require very nice, very committed people with you. So that அங்கதான் ஆரம்பிக்குது. ரெண்டாவது எனக்கு அவனுக்கு நல்ல attitude இருக்கு but he doesn't know muchனா you need to have a very systemized training program in your organization. Training, there's a research which shows people who are poorly trained, 40% of the people who leave the organization in the first year are because they are not properly trained. They don't know what they are doing. It's like இப்ப நான் race meeting இருக்கு, suddenly எனக்கு யாராவது உள்ள வராங்க, they will not understand the head and tail of what is going. They will not understand what is called a cluster. They will not know what is it. So there will be somebody as a mentor who will come and tell him this is what it is. We can take a lot of learnings from a organization. This itself, most of us have learned. So second thing is you need to have a very structured training program in the organization. Structured in the sense that you need to know how. I mean, இதெல்லாம் ஒரே நாள்ல வராது. எங்க ஆர்கனைசேஷன் நாங்க டெவலப் பண்ணும்போது we took around 3 years time to fine tune it. It's a matter of learning and mistakes only. We keep on learning slow and steady. முதல்ல பண்ணும்போது இந்த டவுட் வரும், அப்புறம் அது நெக்ஸ்ட் டைம் ரீஃபைன் ஆகும். Most of the times what happens is first time ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறோம் because அது தப்பாயிடுமோன்ற மாதிரி. And many people feel training is a waste of time. அவனை போய் ட்ரெயின் பண்றது எக்ஸ்ட்ரா, இந்த சமயத்துல நான் போய் மார்க்கெட்டிங் பண்ணா 2 கிளையண்டாவது கொடுப்போமே அப்படின்ற மாதிரி they keep on seeing the comparability factor, but you lose one point that நமக்கு சப்ஸ்டிடியூட்டா வந்தானா you will get geometric growth, not just arithmetic growth. So நமக்கு இன்னொரு ஈக்குவலா வரும்போது 2 into 2, 4 times we can grow. So that's the basic idea. Training in an organization is very, very important. How many of you have a very structured training program in your organization? Obviously, how many of you have a training program in your organization? Yes, consistent training program. So we have 3-4 people with you. Training, they say, I repeat, this is a fact. Around 60% of the companies, top companies in India, spend at least around 10 to 15% of their expenditure only on training. Okay, and all big companies spend heavily on training because training illama they will not know head and tail of anything. They will not merge with the organization's culture. See, உங்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கும். Culture I mean is way of working. அவங்களோட way of attitudeum உங்களுடைய கல்ச்சரும் மேட்ச் ஆகும், then only they will grow. இப்போ somebody who is very not much working, ரொம்ப ஒரு IT கம்பெனில இருக்கிற எம்ப்ளாயி ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனில போட்டா you will not be able to fit in very easily unless you train him to your organization. The second important thing is training is a must actually. Training illama scalability is definitely not possible. Like we can write and give because that's a fact. You can't change anything on that. If you have to train the people, training பண்ணும்போது you will be able to identify mentors. You will be able to see people who are grasping immediately, people who are not doing it. தெரியும். அதுலேருந்தே you will be able to spot the leaders. அங்கேருந்து you can train those leaders. Mentoring கொடுத்தோம்னா they will become all the more tuned to the organization. So second important thing is about the training aspect. All companies spend, and there is a research which shows that 40% of the people who leave the organization are not trained at all. So they, because of the poor training only, they leave the organization. People who are trained, it's not that they will not leave. Advantage enna the possibility of sticking with them is higher. One more insecurity feeling. நம்ம கிட்ட ட்ரைனிங் வாங்கிட்டு அவன் போய் தனியா ஆரம்பிச்சிட்டானா என்ன பண்றது? So see, that is always there in any business, sir. So for example, எங்க ஆபீஸ்ல ட்ரைனிங் போட்டு ஆப்போசிட்லயே இன்னொரு firm open பண்ணலாம். We can't do anything about it. You have to be more proud that you trained one fellow and he became capacity to have his own business. He will become
a marketing person for you. In fact, நீங்க வந்து you can take it other way. என்னால ட்ரெயின் பண்ணி அவன் தனியா ஒரு ஆள் இன்னும் கடை போட்டானா you have to be more proud about it. நீங்க பண்ண பரவாயில்லை, client சேத்துல விட்டு. Tell me how many days it will last? Maximum of if is properly trained by you. எப்படிதான் நடந்தாலுமே வந்து you are his guru, you know how to take it back also. So I don't think it will take lot of time. ரெண்டு சொல்லி கொடுக்க கூடாதுங்கறீங்களா சார் கரெக்ட்? இல்ல, see you have a larger, see a person who is doing the training, he knows things much better. You have seen so many experiences which the other person will not know. நீங்க அவனுக்கு ட்ரெயின் தான் கொடுத்திருக்கீங்க, hands on training இல்ல. He has to go through his experience. He will also face all the complications. See, நிறைய opportunity இருக்கு சார். 100 னா it's not that overall 100 தான் இருக்கு, அது 100 குள்ளே தான் சுத்தணும் இல்ல. The 100 is not just, it's also increasing only. The customer base is always increasing. So one thing is, அது இருக்கலாம் சார், you have to take that risk. Otherwise அதே லெவல்ல தான் இருப்போமே தவிர you will not be able to get a right employee. என்ன ஆகும்னா they will also be frustrated after a level. See, any organization, this is the second part. So you give them the training. The next thing is, okay, they come into the organization. Training na வந்து முதல் ஒரு மாசம் ஓரமா உட்கார வச்சு மொத்த கூடாது. So that's not the way of training. You have some first one orientation or some 5-6 days of or 2-3 days of orientation, and then slowly introduce him into the job and systems, and you will know அந்த சமயத்திலே அவனுக்கு எது ஃபிட் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சிடும். So அந்த ஏத்த மாதிரி will be able to align him. So that's the leader of the character. You have to know right people for the right job. That's all. Your sir சொன்ன மாதிரி you have to know, get the job done. We are not going to do the job. Your job role is only to get the job done. Things should happen automatically. நம்ம role வந்து you should get the job done. The third important thing is why good employees leave the organization. The next question. There has been again a research which proves two things. One is, okay, if you believe that money is the factor people leave the organization, no, that's the last reason for people to leave the organization. பைசா கம்மியா வரதுனால தான் அவன் லீவ் பண்றான்றது வாய்ப்பே இல்லை. That's the last reason. The two main reasons which they feel is one, recognition. அவங்களுக்கு வந்து recognize பண்ணணும். Recognize not by way of money. Money plays the last role. பணம் கொடுக்கிறது, எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுக்கிறதுலாம் எல்லாரும் பண்றாங்க. They don't want money at all. That's the last preference they want to have. You need to recognize by way of a simple appreciation. எவ்வளவு பேருக்கு வந்து you have a system of recognition in your organization? How many of you have a system of recognition in your organization? System na enna இவ்வளவு அச்சீவ் பண்றாரு, then you have to be இதெல்லாம் பாப்பீங்கல்ல. It may look very funny, but still they are all working and proven research also. இந்த இதெல்லாம் போனீங்கன்னா காஃபி டே எல்லாம் போனீங்கன்னா மெக்டானல்ஸ்லாம் போனீங்கன்னா பெஸ்ட் பர்சன் ஆஃப் த இயர் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. See, அது வந்து நமக்கு வந்து சரி ஏதோ போட்டிருக்காங்கன்னு தோணலாம், பட் it creates a kind of happiness for that person. People want happiness, they don't want just money. They want to be recognized. If the social media, why it became so popular? Why Facebook is so popular? Because நீங்க ஒரு போட்டோ போட்டீங்கன்னா ஒரு 100 லைக் ஓடுதுன்னா we feel so happy. ஐயோ நம்மளே பார்த்து ஒரு 100 பேர் லைக் பண்றாங்களே. So that's the recognition. People demand recognition. இப்போ நான் வந்து இங்க பேசினேன்னா கடைசியில் நீங்க கை தட்டணும் அப்படின்றது ஒரு recognition. Just to tell you, impact of it. So people want recognition. As small to the highest level, it works. And recognition, money is the last way of doing it. You have to recognize people by way of. அது வந்து நீங்க என்ன வச்சிருக்கணும்னா, you need to have a criteria, specific criteria. அது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். We have a criteria. இந்த மாசம் வந்து இவ்வளவு சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கோம், இவர் வந்து இவ்வளவு ரெஃபரன்சஸ் நமக்கு கொடுத்திருக்காரு, இவ்வளவு லீட்ஸ் கொடுத்திருக்காரு. So not just only that factor, maybe 2-3 factor attendance இருக்கலாம். You have to see what is the issue in your organization. இப்போ சில பேர் வந்து டேட்டா வரது இஷ்யூவா இருக்கலாம், சில பேர் வந்து சில உங்க கம்பெனில வந்து இட்ஸ் நாட் யூனிவர்சல், இட்ஸ் ஸ்பெசிபிக் டு யுவர் கம்பெனி அண்ட் இட் இஸ் நாட் சேம் ஆல்சோ. எவ்ரி மந்த் இட் மே சேஞ்ச். முதல் மாசம் ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கிறது டார்கெட் இதுவா இருக்கலாம், ரெண்டாவது மாசம் சேல்ஸ் கம்மியா இருக்கிறது பிரச்சனையா இருக்கலாம், மூணாவது மாசம் அட்டெண்டன்ஸ் பிரச்சனையா இருக்கலாம். So there could be some issue every month. So based on your issue, you can decide which one you want to recognize more. So based on that, recognition has to be there in the organization for them to be part of it. நிறைய கம்பெனிலாம் வந்து சோஷியல்ஸ் எல்லாம் போறாங்க. இந்த சோஷியல்ஸ்னா வெளியில கூட்டிட்டு போறது, டீம் அவுட்டிங், all those things they do. Why they do it is because all these things finally convert into business. That's the primary reason. Nobody is going to do without any. No businessman will do without this. You will not believe Google spends at least around $1 billion only on these things.
training its employees just on making all these things. I'm not comparing ourselves with Google, but the idea is, the logic is very simple. You have to recognize people. Or nalla pannarna, telling him recognition is very, it makes him the difference. கூப்பிட்டு நீங்க நல்லா பண்ணீங்க சார் அப்படின்னு சொன்னீங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னா நம்ம இன்டைரக்டா கொஞ்சம் நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். வெதர் யூ ஆக்சுவலி வாண்ட், நீங்க யோசிக்கலாம், அவர் சும்மா சொல்றாரான்னு கூட யோசிக்கலாம். But more than that, you will still feel the recognition factor. And nowadays they say, one more research shows that peer-to-peer recognition has more value than manager recognizing it. That is, இப்போ வந்து நான் வந்து மேனேஜர், எனக்கு கீழே இருக்கிற சபார்டினேட் ரெகக்னைஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, that is okay. Subordinates 4 பேரே வந்து ஒருத்தர் சபார்டினேட் வந்து ரெகக்னைஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க, then they will feel more happy about it, because நமக்கு ஏத்த இருக்கிற 4 பேரே வந்து நம்ம ஒருத்தர் ரெகக்னைஸ் பண்ணோம். This is a research again which proves 35% more productivity increases if peer-to-peer recognition is there. That is, ஒரு 10 பேர் இருக்காங்க, yes, difficult இல்ல அந்த மாதிரி பண்றது. ego clashes will be there. That is where your உங்களோட ரோல் வருது. உங்களோட ரோல் எப்போ வருதுன்னா, you have to create a environment where everybody is more happy about it. எல்லாரும் ஹாப்பியா இருக்க முடியாது சார். 4 பேர்ல 2 பேர் நல்லவனா இருக்கான், I mean நல்லா ஹாப்பியா இருக்கான், 2 பேர்ல ஒருத்தன் ரெகக்னைஸ் பண்ணா கூட போதும், they will be more happy about it. That's all. The peer to peer recognition you have to build up in the organization. அது எப்போ நடக்கும்னா, maybe you take them for some some personal speaking, or personal 4 பேர் கூட்டிச்சு பேசுறது, that makes a lot of difference. Sometimes sharing your vision with those people makes a lot of difference. That is, sharing your vision na, நான் வந்து இப்போ இந்த இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிலயும் வந்து they have an annual meeting they will conduct, and the annual meeting la they will share their vision. How many of you share your vision with your employees? So we have 3-4 people. If you don't share your vision, they don't get the clarity of thought. They have to feel that they are working in an organization which is very big. They should never think that I am working in a very very small organization. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரக்கூடாது. For example, if நான் Infosys கம்பெனில ஒர்க் பண்றேன் அப்படின்னா, he feel proud about it because he is working in a very big company. So when you share your vision, say for example, I am a very small smaller company, என்னோட turnover இப்போ 1 crore, but சில பேர் வந்து அந்த நம்பர்ஸ் சொல்லணும்னு விருப்பப்பட மாட்டாங்க, but you can make it in some other way. என்னோட எம்ப்ளாயிஸ் வந்து இப்போ 10 பேர், after 5 years this team, you have to make them happy about it. This team is going to grow to 100 people, and after 10 years down the line, these 100 people are going to make us 1000 people. You do this vision and tell them, they will feel more proud that they are working in some good organization. See, I am telling you, the employees are not just these are all things which we have done and seen the results in our organization, in our clients organization also. Sharing your vision with the employees make them to feel more proud about it. They feel that they are also part of it. எப்போ வந்து 6 மணிக்கு 6 மணிக்கு கிளம்புறான்னு வச்சுக்கோங்க, 6 மணிக்கு அப்புறமும் ஒரு சேல்ஸ் காலர் கிளம்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, 6 மணிக்கு அப்புறம் சண்டை போட்டுட்டே சேல்ஸ் காலர் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. There is a lot of difference involved in the way they work. So sharing your vision என்ன ஆகுதுன்னா, அப்படி பண்ணும்போது they get a clarity. So clarity வந்து they get a clarity in their structure. Okay, நாம வந்து இப்போ இப்படி இருக்கோம், 5 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம கம்பெனி இப்போ க்ரோ ஆக போகுது, ஸோ நானும் இந்த லெவலில் க்ரோ ஆவேன். They will know that certainty in their organizational structure. இப்போ உங்க ஒருத்தர் வந்து ஒரு ஒர்க்கரா ஜாயின் பண்றாரு, அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்றதே அவருக்கு தெரியாது, ஒர்க்கராகவே இருப்பாரு. அதுக்கப்புறமா he will become supervisor, assuming. அதுக்கப்புறமா அவர் வந்து டீம் லீடர், அதுக்கப்புறமா he will become a branch manager. அப்படின்ற மாதிரி if he knows the clarity in structure, if he knows how he is going to grow, company எப்படி grow ஆக போகுது, அவர் எப்படி grow ஆக தெரிஞ்சிருந்ததுன்னா, I'm telling you, he will never the possibility of his leaving the organization is very less. அதனால வந்து productivity will also go up. Now why I'm telling all these things is, if you do this training and the employee ownership, it's called employee ownership. There is the employee takes the ownership for the particular job. If you do all these things, நீங்க இல்லனாலும் அது பாட்டு நடந்துட்டே இருக்கு. He will ensure that all these things are set in place. நாம வந்து scalability வரணும்னா only way is people இல்லாம scalability வராது. So if you want a system driven organization, first it has to be supported by people இல்லாம system driven organization வராது. And to have the people, you need to ensure that you train them first, nurture them, share your vision with them. That's very important. Sharing your vision empowers them like anything. இப்போ இங்க இருக்கிற say we are I think what is the member strength, sorry, 120.
Okay, if we tell all the 120, after 5 years down the line, this 120 is going to become 1000 people, members. Then you get a very larger picture. Okay, that is our vision. And I am sure that the present 120 are only going to contribute that 1000 people. We actually get more motivated to work because you have a number to hit it at least, and you are sharing the vision with them. They feel that you are also part of achieving it. So they don't feel very close towards the goal. If Google or Infosys 22 hours they are working. 20 hours. My friend is what name at studio is correct. 8:20. Yeah. Okay. So what happens effectively is Infosys shares its vision with that particular employee, and the kadasi employee varaikkum the Infosys enna panna podudhu theriyudhu, and he knows that adutha 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஆன் சைட் போய்டுவேன் அப்படின்ற ஒரு ஜாப்ல தான் அவன் ஒர்க் பண்ணிட்டே இருக்கான். அந்த வரலன்னு வச்சுக்கோங்க, அவன் அடுத்த கம்பெனி மூவ் பண்றதுக்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஆல்ரெடி. So they get the clarity in structure, so they work. Anything and everything they will give and work for it. So and the ownership kondu varum. So this is the third thing. So one is about the right people choosing. I would say always on the right attitude, not on skill. நீங்க ஸ்கில் கரெக்ஷனா கூட பரவாயில்ல, அவன் learn பண்ணுவான் அப்படினா you have to take that person. That's the most important thing. The second thing is about training them. Training இல்லாம ரொம்ப கஷ்டம், ஒண்ணுமே முடியாது. Especially knowledge based industry, training இல்லாம இப்ப எங்க ஆர்கனைசேஷன்ல ஒரு ஆடிட்டர் ஆபீஸ்ல ஒருத்தர் கொண்டு வரனா training இல்லாம நான் எடுத்துக்கவே முடியாது. So I need to train him first, then only our client oda interaction விட முடியும். Third thing is about making them clarity in structure. Grow ஆகும்போது they also should know where they are going, where the organization is growing. ரெண்டுமே தெரிஞ்சாதான் they will be forming part of the organization. All these things happen, then naturally the fourth important thing is accountability. அதுதான் ரொம்ப important. In fact இப்போ சில பேர் என்ன சொல்றோம், நம்ம இல்லனா நம்ம ஆர்கனைசேஷன் நடக்கும். ஓகே, next thing என்ன questionனா if that is running, it means somebody is held accountable for the job. Anything which is supposed to accountability, and accountability should come on its own. நீங்க force பண்றதுக்கு பதிலா if the other person accepts, okay sir, இந்த வருஷம் for example நீ இந்த வருஷம் 100 say manufacturing பண்றாங்க, இந்த வருஷம் நீ இந்த மாசம் நீ 10 டன் அச்சீவ் பண்ணனும் அப்படி சொல்றதுக்கும் இந்த மாசம் நீ எவ்வளவு அச்சீவ் பண்ணலாம்னு இருக்க அப்படின்னு கேட்டு if that fellow tells 12 tons நான் will achieve பண்றேன் சார், நார்மலா என்ன பண்ணுவோம்னா முதல்ல ஒரு கமிட் பண்ணும்போதே சில சமயம் ஓவர் என்தூசியாஸ்ட்ல அதிகமா கமிட் பண்ணுவார். ஓகே, சோ சே 10 டன் அச்சீவ் பண்றேன், 10 டன் அச்சீவ் பண்றேன் அவனே சொல்றான்னு வெச்சுக்கோ, then you know he is responsible for it. நாம ஒரு மாசத்துக்கு அப்புறம் என்னப்பா 10 டன் அச்சீவ் பண்றேன்னு சொன்ன பண்ணவே இல்லையா அப்படின்னு கேட்டோம்னு வெச்சுக்கோங்க, we are in a receiving bargaining power. நாம அடிச்சு கேட்க முடியும். இல்லன்னு வெச்சுக்கோங்க, நான் 10 டன் சொன்னா நீ ஏன் பண்ணல அப்படின்னு சொன்னா he will feel offended. If you ask him, நீ 10 டன் அச்சீவ் பண்றேன்னு சொன்னா நீ பண்ணாம வச்சிருக்கேப்பா அப்படி சொன்னா வெச்சுக்கோங்க, he will feel more bad about it. நான் அச்சீவ் பண்ணாம விட்டேன். So this you cannot try with the low level staff. You can try this with the people who are in the managerial level or supervisory level, where you have to make them accountable for their job, not make them ஏதோ அவங்களே சொல்ற மாதிரி இல்லாம accountability கொண்டு வந்தோம்னா that makes the organization to work on its own and follow consistent follow up is required. This is what is happening in any organization. So main thing is the people illama system varadu, and you need to have a very clear of course there are a lot of software people available. You need to have a very clear reporting system also. Report na masam or measuring, only when you measure it you will know where you are going. Adu ellarkume therinja vishayam. Therinjalum finally it has to be put into action. So only difference between successful and unsuccessful people is successful people know, unsuccessful people know, but there are successful people will do. That's the only difference. Action matters more than words. So and the final part on the accountability and making them responsible can go to any places. So now you can give them some independent charge. Then you can start focusing on a different market, and then you can start focusing on different market. Over you set the people, automatically things will happen. So nobody will create an empire overnight. Lame over a period of time now, but the initial நீங்க யாரோட associate பண்ணிக்கிறீங்க, your employees, they are still with you, then you have to really recognize them and keep them. A simple example, like obviously this happened, 10 years person, a fellow was 10 years experience with us. I'm talking about a CA, our value எவ்வளவு இருக்கும்னா, so 10 years he left the job.
Now அவருக்கு வேற இன்னொரு we have identified. But என்ன disadvantageனா 10 years he was with us. So he knew everything with us back and forth. எல்லாமே தெரியும். எங்களுடைய ஆர்கனைசேஷனல் கல்ச்சர் தெரியும். You know how the things work. You know எந்த சமயத்துல எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு தெரியும். New person will come. But அவர் திருப்பி நான் ட்ரைனிங் பண்றது, அவரை டியூன் பண்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது you have to analyze. So whenever a person leaves the organization, first ensure that if he is not having right attitude. They always say 4 things: right attitude and skill. Right attitude, right skill. அவன் அப்படியே பாராட்டி தூக்கி வச்சுக்கணும், அவ்வளவுதான். So right attitude, no skill, you can train that person and put them on the job. Right skill but bad attitude, better throw that person away. Okay, that's what's the best thing to do. Throw that person away, because whenever new fellow comes, that fellow will further spoil that person. So right attitude, I mean last one is no right attitude. With wrong attitude, wrong person, you never are going to take that person. So this is the basic thing you have to understand when you see when you take that person. And I believe people only will make it. So identify the people, give them the training, and set the vision with them, share your vision with them, and recognize them here and there with a structure, and make them accountable for the job, and things will happen. Now whether this is actually be possible to implement, of course yes, I told you everything very simple, and this has been done by our office. Initially we also had a problem in an auditor office. We also had a problem, but we realized that if we keep on doing this, long vision cannot be achieved. So we said, okay, அடுத்த ஒரு வருஷம் தப்பா பண்ணாலும் பரவாயில்ல, ரொம்ப கேவலமா பண்ணாலும் பரவாயில்ல, let us correct it. One of the insecurity that we will have is, நாம ஒரு ஜாப் பண்றதுக்கும் நம்ம எம்ப்ளாயி பண்றதுக்கும் ஒரு வித்தியாசம் we will feel. நாம பண்ணா அதை பெஸ்டா பண்ணுவோம், நம்ம எம்ப்ளாயி பண்ணா அதை நம்ம எதிர்பார்க்கிற லெவலுக்கு பண்ணுவானா அப்படின்ற ஒரு insecurity always will be there. But you have to come out of that insecurity. That is where your systems training will come into picture. The training தான் ரொம்ப முக்கியமான விஷயம். That insecurity போகாத வரைக்கும் we will always be அது அப்படியே தான் பண்ணிருக்கும். We will never even grow beyond that level. So first ensure that you come out of that insecurity. For businessman you have to take that risk. இப்போ நான் என்னோட கிளையண்ட்ல இன்டராக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன், நானே பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என் கிளையண்ட் எனக்கே கால் பண்ணிட்டு இருப்பாரு, நான் ஃபர்தரா க்ரோவே பண்ண முடியாது. So I have to identify the next person. Initially ஒரு 3-4 வரைக்கும் கஷ்டமா இருக்கும், கிளையண்ட் கத்துவாரு, அசிங்கமா கேட்பாரு, எல்லாமே நடக்கும். பட் அதுக்கப்புறமா பழகி போயிடும் சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா இல்ல எனக்கு பழகி போடுறது, கிளையண்ட்டுக்கும் பழகி போயிடும். ஸோ நமக்கும் பழகி போயிடும், கிளையண்ட்டுக்கும் பழகி போயிடும். தென் பீப்புள் வில் people always have a sense of adjustment. ஏதோ ஒரு சமயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. So that will actually happen. So that insecurity anybody will have. நாங்க ஒரு CA firmly we are taking that risk because the matter involved is very precious. So in any other product firm it should not be a problem at all. Consulting firm also, right people in the job should not be you have to see the longer picture. Whenever நீங்க ஒரு delegation பண்ணும்போது longer picture பண்ணி delegation பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். So these are the broad points which I wanted to share with you. So first segment we talked about that tax adherence part of it. I just told broadly you have to focus on your personal finance also. Don't just see only tax reduction. You have to do tax planning and capital building. That is more the focus at the initial stages. Tax planning and tax reduction is not the objective at all. And whenever you do some planning, you should achieve 2 things. One is tax has to be optimum. Second thing is your capital has to build. That is very very important when you do any tax planning as such. இதெல்லாம் மட்டும் நீங்க மனசுல வச்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயம். சொன்ன மாதிரி ஒரு system driven organization is very much possible. That is the only way to grow the organization. People is important. I've shared broad points. I think it will be there in slide எல்லாமே இருக்கும். But I never used the slide till now. But just that I wanted to share whatever I have personally seen. In one advantage for myself is we are in education, we are also in practice. So எல்லாமே எங்களுக்கு we see in and out everything happening. So because of that we were able to share all these things. I think the time is over. So thanks for ரொம்ப தூங்காம பேஷண்டா லிசன் பண்ண ரொம்ப நன்றி. And I also thank the Tamil Nadu Chamber of Commerce and Karur because for referring, and also for Rajkumar sir for personally coming over here and asking us very
I should say, very humble person that I met the other day, who is doing. One question out of one question out of this part. Okay. Recently, I heard that one person company versus having a 2-3 board of directors. What is the difference? Sir, one person company now, what happens now, சில company வெளிநாட்டிலேருந்து வராங்க இல்லையா, வெளிநாட்டு clients இருக்காங்க, or big companiesலாம் இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா ஒரு ப்ரொப்ரேட்டரா பார்த்தோம்னா they are not believing that. In the sense that அவங்க ப்ரொப்ரேட்டரா தான் ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்க மாட்டாங்க, கண்ட்ரோல் இருக்காது, ஆடிட்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால they are not able to match the commitment. அவங்க என்ன சொல்றாங்க, you have to be a private company so that நீங்க வந்து ஒரு we will believe அப்படின்றாங்க. இப்போ வெளிநாட்டு கம்பெனிஸ்லாம் வந்து there is no proof. நீங்க ப்ரொப்ரேட்டர் அப்படின்னா they will not believe. They will not do any business with you. They want you to be a private company or some kind of organized structure. அதுக்காக தான் இந்த one person company அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. one person companyனா அதுல டைரக்டர் ஒருத்தர் தான், ஓனர் ஒருத்தர் தான், ஷேர் ஹோல்டர் ஒருத்தர் தான். அதான் one person company. என்ன அட்வான்டேஜ்னா நீங்க உங்க பேர் போட்டு லிமிடெட்னு போட்டுக்கலாம். So you get the advantage of a private limited company. Same time you also get the advantage of a proprietorship. ஒரு ப்ரொப்ரேட்டருக்கான ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு அவைலபிள். அதே சமயம் ஒரு பிரைவேட் கம்பெனிக்கான ரெகக்னிஷன் அதுவும் உங்களுக்கு அவைலபிள். தட்ஸ் கால்ட் ஒன் பர்சன் கம்பெனி அப்படின்னு பேரு. அண்ட் தட் வில் பி யூஸ்ஃபுல் ஒன்லி ஃபார் ஷார்ட், ரொம்ப ஒரு லிமிடெட் டர்ன் ஓவர் தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் க்ரோ ஆன பிறகு யூ ஹேவ் டு பிகம் a company, private company. But you want to add the it's limited. Yeah. You need to have more than 1%. No, not required. Limited is just a suffix, sir. So private limited னு போட்டுருக்கீங்க, public limited போட்டுருக்கீங்க. அதே மாதிரி you have to do whatever be your name, one person company limited. So that is allowed. Limited is only to indicate limited in your liability. That's called limited. உங்களுடைய liability வந்து limited. Why this question is this is recently it has come. Yes sir, 2014 one person company என்ற கான்செப்ட் வந்து that is only to recognize this disadvantage. சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் என்ன ப்ராப்ளம்னா வெளிநாட்டிலே ப்ராஜெக்ட் வாங்குறாங்க, பட் அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. ரைட் ஃப்ரம் சூசிங் த ஆர்கனைசேஷன் யூ நீட் டு இன்வால்வ் தி ஆடிட்டர்ஸ். இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு ப்ரொப்ரேட்டர்ஷிப் வேணுமா, சில பேர் வந்து நான் வந்து பிரைவேட் கம்பெனி வாங்கணும்னு பண்ணிடுவாங்க. இட் இஸ் நாட் ரிக்வயர்டு. சில சமயத்தில் ரிக்வயர்டே இருக்காது. பிகாஸ் பிரைவேட் கம்பெனி மே நாட் பி டாக்ஸ் எஃபிஷியன்ட். A proprietorship may be tax efficient. You have to see the need and then decide. சில பேர் வந்து ஓகே பெரிய கம்பெனி போட்டு லிமிடெட் போட்டால் ஒரு ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நோ, நாட் நெசசரிலி. Private company is required only beyond a certain level of operations, only beyond requirement. Customer need இருக்கு, client சொல்றாங்க பண்ணோம், அப்பதான் நான் ப்ராஜெக்ட் கொடுப்பேன்றாங்கன்னா then okay. Otherwise private company is not at all required for you. Or larger scale போயிட்டீங்கன்னா okay. Otherwise it is not required. A proprietorship is enough. And we always say between relatives don't form partnership firm. That is between relatives means husband and wife. Husband and wife குள்ள partnership போடுறது யூஸே இல்லை. What is the purpose of a partnership firm is to have some common understanding. Husband and wife kulla partnership போடுறதுனால you don't get any tax advantage also. In fact, husband கீழ wife வந்து proprietor போடலாம், இல்ல wife கீழ husband proprietor போடலாம். So that is much better rather than putting a husband and wife partnership firm. அது வந்து tax angle efficient கிடையாது. அதே சமயம் எந்த யூஸுமே கிடையாது. So that's why we say normally between relatives we don't prefer. Relatives means husband and wife. அதுக்குள்ள போடுறது யூஸ்ஃபுல் இல்லை டாக்ஸ் ஆங்கிள். ஸோ நீங்கள் ஆர்கனைசேஷன் டிசைட் பண்ணும்போது ஜஸ்ட் லைக் தட் சும்மா நான் பண்ணோன்னு பண்ணக்கூடாது. நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் பிகாஸ் வி கெட் மோர் ரெவன்யூ அவுட் ஆஃப் இட். பட் த ஐடியா இஸ் யூ டோன்ட் ரிக்வயர் தட். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நீட் அ நீட் அண்ட் தென் ஒன்லி ஃபார்ம் தி ஆர்கனைசேஷன். எஸ் சார். ஸ்டாக் மார்க்கெட் மணி அது நீங்க வந்து கேட்டவங்களும் எல்லாரும் இதேதான் சொன்னாங்க. ஆமா, டாக்ஸோட லைபிலிட்டிஸ்க்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. அதான் சார், நீங்க வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ஒரு டாக்ஸ் ஆங்கிள்லயே போடக்கூடாது சார். தட்ஸ் தி ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு அவாய்ட். இந்த மாதிரி இந்த 80Cல வந்து 1.5 லட்சம் வரைக்கும் டிடக்ஷன் கொடுக்குறாங்க அதுக்காக போய் போடுறது அந்த பெனிஃபிட் பண்ணலாம். இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் அட் ஆல். அந்த ஆங்கிள் போடவே கூடாது. Whenever you invest, you have to see what is the fund performance. அந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு. இன்ஃபேக்ட் அதே சமயத்திலேயே எல்ஐசியே பண்ணிட்டு இருக்கோமே, வாட் இஸ் தி நீட் ஆஃப் இல்ல that's what you should not invest in a mutual fund with the angle of just saving your taxes. If it is a mutual fund you are investing, first thing you need to see is what is the fund performance in the past. அது பார்க்கணும். அதே சமயத்திலேயே நிறைய ஃபண்ட் grow ஆனதும் இருக்கு. நீங்க அவங்களுடைய எந்த மாதிரி ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அதெல்லாத்தையும் பார்த்துட்டு தான் யூ ஹேவ் டு இன்வெஸ்ட். நம்ம என்ன பண்றோம்னா யாரோ ஒருத்தர் சொல்றாரு சோ நம்ம இந்த இதுல போட பெட்டர் அப்படினா பெரிய ஃபார்ம் அப்படி அலையன்ஸ் பெரிய ஃபார்ம் சார் பஜாஜ். சோ யூ ஹேவ் டு
we need to get financial knowledge and then invest. நாம ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது 4 சப்ளையர்ட்ட கேட்டு இது நல்லதா கெட்டதான்னு கேட்டு கொட்டேஷன் வாங்கி தான் வாங்கணும். The same way you have to just do that basic understanding. உங்களுக்கு எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லை. But you need to do that information inputs, then you need to decide. அதே சமயத்திலே grow ஆன funds இருக்கு. Reliance funds grow. Again, we are focusing on only one fund. Other type of funds. They have see நீங்க வந்து small cap போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. யூனிக் தான் போட்டீங்கன்னா அடி வாங்கிருக்கும் எக்கச்சக்கமா. So what I am talking about is insurance வந்து 1 crore வரைக்கும் வந்து அவங்க இது கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்க ஆடிட்லாம் பண்ணணும் அவசியம் கிடையாது, நீங்க மெயின்டைன் பண்ணணும் அவசியம் கிடையாது. 44AB வந்து ஆடிட் இருக்காங்க. ஓகே, ஸோ 44AB படி 1 crore கம்மியா இருந்ததுன்னா நீங்க 8% மட்டும் காமிச்சா போகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் தான் மெயின்டைன் இல்ல, அது 8% இன்கம் டாக்ஸ் சொல்லுவாங்க. 6 lakhs is 8%, 48,000 tax சொன்னீங்க. அப்போ 48,000 கட்டினா அந்த 6 lakhs entire right ஆகும். 48,000 tax இல்ல, 48,000 தான் இன்கமே. That's the assumption under law. 6 லட்சத்துக்கு 8% தான் இன்கமே கணக்கு. Then how the capital will build up? See, the capital build up is your cash flows. Your cash flows is still only 6 lakhs. No, there is no expenditure. How the government will accept 48,000? Okay, that is where 48,000 is there. 6 lakhs. Income is 48,000 for the government. That is only income tax will not be able to maintain detailed records. So you offer only 8% as your income tax card. But if your cash flows, if you see, it will be totally 6 lakhs only. What will be the net capital accounts? 6 lakhs. Accounts are 6 lakhs, sir. In fact, when you have the accounts, you have to pay the tax. அதான் நான் ப்ரிப்பேர் அப் டு 1 crore வரைக்கும் நீங்க அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணீங்கன்னா கூட இட் இஸ் யுவர் ஆப்ஷன். நீங்க வேணா அதுக்கு டாக்ஸ் பே பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். அது 48,000 கட்டா போதும். 48,000 டாக்ஸ் 48,000னா வந்து இன்கமே. 48,000க்கு 10% டாக்ஸ்னா 4,000 ரூபாய் டாக்ஸ். That's what we need. So what happens to you is you get low tax. Say read a lot of times. We have interesting I would like to share, and they have come up with this wonderful product. Everything is packaged nuts. Okay, அது யாரா கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிஸ்டர் என் வெங்கடேஷன், லக்ஷ்மி கார்டேஜ். ரெண்டாவது செந்தில் குமார், மிஸ்டர் ராஜேஷ் குமார், தேவகுமார். 4 பேர் அப்படின்னா இன்னைக்கு நமக்காக வந்து எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு பாக்ஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. தேவகுமார், ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் திஸ் ப்ராடக்ட். அதுக்கு ஆர்டர் எது பிளேஸ் பண்ணுமா ஒன்னு கொடுங்க. This is a gift box for Diwali. So you can give it to your employees, customers, dealers, distributors. So the speciality of this, to whom you are giving, we can print this name. It is completely personalized. If you are giving it to 500 people, we can print, each and every customer's or employee's name in this. So that's the speciality of this thing. Open பண்ணி காமிங்க. Because we have not fixed the price yet. It will be close to 300. With the nets, sir? Yeah, with nets. Sir, minimum கூட பண்ணலாம் இல்லையா? The design வந்து you can the box size மட்டும் அப்படியே இருக்கும். You can change the design. நெட்ல வந்து you can என்ன வேணாலும் இந்த இது மாத்திக்கலாம். ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கோம். You can select the different templates. Yes, we are setting it down. Wait. 160 grams. Next, I'd like to invite Vijay Kumar for a vote of thanks. Thank you, sir. எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வேற யாரும் வருவாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. யாரை பத்தி சொல்றீங்க? ஸ்பீக்கர் உங்களை பத்தி இல்லை. ஸோ உங்களுக்கு நமக்கு எல்லாருமே ரொம்ப அருமையா விளக்கம் கொடுத்தாங்க. அதாவது ஆடிட்டர்னா நம்ம அந்த வருஷ கடைசியில தான் நம்ம எப்பவும் போறோம், டாக்ஸ் எவ்வளவு கட்டுறோங்கிறத சொல்றோம். அந்த மாதிரிலாம் இல்லாம
எப்பப்போ என்னென்ன டவுட் வருதோ அப்பப்போ நம்ம கண்டிப்பாக பேசணும்னா அது உள்ள எவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்கிறத நமக்கு ரொம்ப அழகாக விளக்கி சொன்னாங்க. ரெண்டாவது இந்த ட்ரஸ்ட்டு, மேரேஜ் ட்ரஸ்ட்டு நம்ம குழந்தை பேர்லேயே ஆரம்பிக்கிறது, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அந்த மாதிரிலாம் ரொம்ப அருமையான ஐடியா. அதாவது இப்போ வியாபாரத்தில் நம்ம எவ்வளோதான் பணம் முதலீடு போட்டாலும் இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் என்ன இருக்கும், எதுவும் ஒரு நிரந்தரம் இல்லாத இப்போ உலகம் குலகுல ஆயிடுச்சு ரொம்ப. அப்படிங்கும்போது இது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா விளக்கி சொன்னாங்க. அடுத்து இந்த ரிஸ்க் கவரேஜ் இன்சூரன்ஸ்ல இது வரைக்கும் எங்க ஆடிட்டர் இதை பத்தி நான் சொல்லவே இல்லை. இது வரைக்கும் எனக்கு சொல்லவே இல்லை. நான் வருஷத்துக்கு வந்து 2.5 லட்சம் ரூபா லைஃப் இன்சூரன்ஸே கட்டுறேன். ஆனா இது எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறது இப்பதான் புரியுது. அதுவும் 10 to 12 டைம்ஸ் நம்ம ப்ராஃபிட்ல பண்றது எவ்வளவு சேஃப் அப்படிங்கிறதும் ரொம்ப அழகா விளக்கி சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. ரெண்டாவது பர்சனல் பட்ஜெட்டிங் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. அனைவா நம்ம இதில் கூட நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம சம்பாதிக்கிறதே நம்ம குடும்பத்துக்கு தான் அப்படிங்கிறத கூட நம்ம புரியாம நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். பிசினஸ் 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 இந்த இதுல தான் இருக்கோம். நம்ம இந்தியா இன்னும் ஒரு 10-15 வருஷத்துல க்ரோ ஆக போகுது. அதுல குரோத்ல பங்கிட்டு இருக்கவங்க வெறும் 1% தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சார் சொன்னாங்க. ஆனா உண்மையாக சொல்றேன், சார் மாதிரி ஆளு நம்மள மாதிரி பிசினஸ் மேனுக்கு இவ்வளவு விலைக்கு சொல்றதுல 0.0001% தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய ஷேர், அவருடைய நாலேஜ் வந்து அந்த அளவுக்கு ஷேர் பண்றாங்க. ஸோ கரூர் மட்டும் இல்லாம நம்ம ஹெல்த் சாப்டர்ல எல்லாத்துலயுமே நம்ம வைஸ் பிரசிடென்ட் ஒரு வேண்டுகோள், எல்லா சாப்டர்லயுமே இதை நம்ம சொல்லி கண்டிப்பா அவங்க எல்லாருமே நம்ம ஆளுங்க முதல்ல பெனிஃபிட் எடுக்கணும். சார் அவருடைய நாலேஜை நிறைய பேருக்கு சொல்லணும், தெரிவிக்கணுங்கிறத இது மூலமா நான் கேட்டுக்கிறேன். ரெண்டாவது சிஸ்டம் ட்ரிவன் ஆர்கனைசேஷன். அதாவது 1 மாசம் 2 மாசம் நம்ம போகலன்னா கூட வேலை என்னென்னவோ அது எல்லாமே நடக்கணும். மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கரெக்டா இருந்தோம்னா மெயின்டைன் பண்ணோம்னா அழகா பண்ணலாம். அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது எவ்வளவு அழகா சொன்னாங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு என்ன டவுட்னாலும் எல்லாம் கிளியர் பண்ணாங்க. ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் நல்லா இருந்தாதான் அந்த எஜுகேஷனல் இதுவே நல்லா இருக்கும். நம்மளுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரைட் ஜாப் ரைட் பர்சன். அதாவது மார்க்கெட்டிங்கால பினான்சியல் மார்க்கெட்டிங்ல வந்தா என்ன ஆகும் அப்படிங்கறத ரொம்ப அழகா விளக்கி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு நான் நினைக்கிறேன். அதன்படியே நம்ம நடக்கணும். அர்த்தமெட்டிக் growth, ஜாமெட்ரிக் growth. இன்னைக்கு தான் நானே அதோட டிஃபரன்ஸ் இன்னைக்கு தான் பாக்குறேன். ஸோ நம்ம இவ்வளவு நாள் அர்த்தமெட்டிக் growth தான் பண்ணிட்டு இருக்கோம். ஜாமெட்ரிக் growthக்கு நம்ம போகவே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ அந்த இதுக்கும் நம்ம ஆளுங்களை ட்ரெயின் பண்ணி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத கரெக்டா சார் சொன்னாங்க. ஸோ ஒரு ஆள் ஸ்டாஃப் நம்ம ஆபீஸ் விட்டு விலகுறாங்கன்னா பணம் முக்கியம் இல்லை, நம்ம ரெகக்னைஸ் கரெக்டா பண்ணல, அதுல உள்ள டிராபேக் என்ன அப்படிங்கறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அக்கௌண்டபிலிட்டி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நம்ம இதுல நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார் எங்களுக்கு வந்து இந்த இது சொன்னதுக்கு. தேங்க்ஸ். Mishra to honor our chief guest. Please. Sir, if you Next, let me invite N. Venkateshan to honor our chief guest. Sir. Let me invite Rajesh Kumar to honor our chief guest. Sir, அவர்கிட்ட காமிச்சிருங்க. And the members, please join. வேற யாரா இருக்காங்களாப்பா? Thank you, sir.